அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, அவர் நிர்ணயித்தபடி காரியங்கள் கட்டாயம் நடக்கும். இன்னைக்கு இருக்கிற அந்த குழப்பமான சூழ்நிலையை பார்த்து நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கீங்களா பிரியமானவர்களே? ஒரு அருமையான குடும்பத்தாரை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய மகனுக்காக மிகவும் ஜெபித்து ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்தாங்களாம். ஆனால் அந்த பெண்ணோ கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்ட மகள்தான். ஆனாலும் குடும்பத்திலே அவள் நிமித்தம் சில குழப்பங்கள் வந்த பொழுது அவளுடைய இன்லாஸ், அவள் கணவன் வீட்டை சேர்ந்தவர்கள் மிகவும் கலக்கமடைந்தார்கள். ஐயோ, நான் ஜெபிச்சு தானே இந்த மகளை எடுத்தேன், ஏன் குழப்பம்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு பேசினார். நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். நாதான் அந்த மகளை கொண்டு வந்தேன் உங்க வீட்டுக்கு. நம்புறியா? நீ ஜெபிச்சு நான் கேட்காம இல்ல மகளே, நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். அந்த மகள் நிச்சயமாய் திரும்பி வருவாள், உங்களோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்று பேசினாராம். பிரியமானவர்களே, ஆச்சரியமான தெய்வம். அவர் குறிச்சார்னா அது மாறாதுங்க, நிச்சயமா மாறாது. நமக்கு பார்க்கறதுக்கு சில காரியங்கள் குழப்பமாய் தெரியும். ஐயோ, நான் தவறிச்சனோ, என்னுடைய செலக்ஷன்ல நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் அவசரப்பட்டுட்டனோ? இல்லவே இல்லை. இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடிதான் உங்க வாழ்க்கையில நடக்குமாம். அவர் நிர்ணயித்தது அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. சில வேளைகளிலே சில பாடங்களை கற்றுக் கொடுக்க சில காரியங்களை அனுமதிப்பார். அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. ஐயோ, தேவன் திட்டமிட்டது என் வாழ்க்கையில நடக்கலையோ? இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, அவரிடத்துல ஜெபித்து ஒரு காரியத்தை நீங்கள் முடித்தீர்களானால் நிச்சயமாய் அது அவர் நிர்ணயித்தபடி தான் உண்டாயிருக்கும். நம்புங்க பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட குழப்பத்தோட நீங்க இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் ஒழுங்காய் கிரமமாய் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, நீங்க நினைச்சதுதான் நடக்கும் என் வாழ்க்கையில. நீங்க நிர்ணயித்தது நிறைவேறும். ஏன்னு சொன்னா நீங்க என்ன உண்மையா நேசிக்கிறீங்கப்பா. ஒருபோது என்ன கைவிட மாட்டீங்க. என் பிள்ளைகளை புறக்கணிக்க மாட்டீங்க. என் குடும்பத்தை உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ள, உம்முடைய திட்டத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய திட்டம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் நல்ல பிதாவே.